மட்டன் தண்ணி குழம்பு கிராமத்து ஸ்டைலில் நம்ம வைக்க போகிறோம். பாருங்கள், இதுக்கு வந்து நல்ல எலும்பாக வாங்கிக்கோங்க. எலும்பு கொஞ்சம் கறியுமாக வாங்கினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் அதை கழுவி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஒரு ஃபேன் வச்சுக்குவோம். இந்த குழம்புக்கு வந்து நம்ம வறுத்து அரைச்சிக்குவோம். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் மல்லியும் 4-5 மிளகாயும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு காரத்துக்கு தேவையோ அது போடணும். இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. காம்பு அப்புறமாட்டி எடுத்துக்குவோம் அரைக்கும் போது. இது கொஞ்சம் வாசனை வர முடியும் நம்ம இது பண்ணால் போதும். இதில் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, நல்லா வறுத்துக்கிறோம். பொரிஞ்சிருச்சு. இதில் 3 ஏலக்காய், கொஞ்சம் அன்னாசி பூ, கொஞ்சம் கல்பாசி, ஒரு 3-4 கிராம்பு. இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். இதை நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது நல்லா ஆறுனோட நம்ம அரைச்சிக்கிடுவோம். இது நல்லா ஆறட்டும். இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இதில் வந்து வெங்காயம் இதை வதக்கிக்கிடுவோம். வதக்கி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், வெள்ளை பூண்டு, இஞ்சி, 1 தக்காளி, இந்த தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம். நம்ம வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறணும். ஏன்னா நம்ம வந்து இதில் முந்திரி பருப்பும் போட போகிறோம். ரொம்ப தேங்காய் போட்டோம்னா குழம்பு ரொம்ப கெட்டியாக வந்துடும். அதனால் இது கொஞ்சம் முந்திரி பருப்பு இதில் போட்டுருவோம். இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுருவோம். தேங்காயை விட முந்திரி பருப்பு போடும்போது ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சம் லேசாக இல்லை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். வெங்காயம் தக்காளி லேசாக வதங்கினா போதும். இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கிடுவோம். மட்டன் தண்ணி குழம்புக்கு தாளித்து விட்டுருவோம். ஆயில் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் சோம்பு, கல்பாசி, 1 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, இது நல்லா இதாகின உடனே இதில் நம்ம எலும்புகளை போட்டுருவோம். எலும்பை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருவோம். நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துருவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுருவோம். இது நல்லா மூழ்கிற அளவுக்கு வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சுக்கிடுவோம். இதுலேயே நல்லா வெந்துடும். இந்த மசாலா கூட சேர்ந்து வேகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முந்திரி பருப்பு, தக்காளி எல்லாமே அரைச்சாச்சு, தேங்காய் எல்லாமே அரைச்சாச்சு. இதில் இது பண்ணிக்குவோம். இதில் வந்து உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கறியோடைய எசன்ஸ் எல்லாம் இந்த உருளைக்கிழங்குல இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். 4 விசில் வரணும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வெந்திருக்குதுன்னு. நல்லா வெந்துருச்சு. நல்லா தண்ணியாக குழம்பு, இவ்வளோ தண்ணியாக வைங்க. இது வந்து இட்லி சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல சுட சுட ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நீங்கள் வந்து இட்லி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இது பார்த்திங்களா, உருளைக்கிழங்கு கரையலை. இந்த உருளைக்கிழங்குக்குலாம் இந்த கறியோடைய இதெல்லாம் இறங்கின உடனே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதான்.
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா நம்ம தண்ணி எலும்பு குழம்பு சூப்பராக கிராமத்து ஸ்டைலில் வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு, இவ்வளோ தண்ணியாக இருக்கணும். செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.